அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிஎஸ்சில் மொத்தம் 75 கொஷின் கேட்குறாங்க டிஎன்பிசி குரூப் 4லேருந்து. இந்த 75 கொஷினில் 70 கொஷினுக்கு உண்டான பாடத்தலைப்புகளை நம்ம 6th 7th 8th 9th 10th 11th 12th என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றத லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். இந்த 75 கொஷினில் 70 கொஷினை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மீதி 5 கொஷின் சயின்ஸுக்கு நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். படிக்கணுன்னா ஜிஎஸ்சில் ஏகப்பட்டது தலைப்புகளை படிக்கலாம், ஏகப்பட்டது அவுட் சோர்ஸிங் போகலாம். ஆனால் புக் சோர்ஸை முதல்ல கவர் பண்ணணும். புக் சோர்ஸை கவர் பண்ணால் மட்டும்தான் வெளி சோர்ஸுக்கு போகணும். புக் சோர்ஸை கவர் பண்ணுறதே பெரிய விஷயம். புக் சோர்ஸில் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. 6th 7th 8th 9th நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. அதுவும் 11th 12th எத்திக்ஸ்லாம் போனால் இன்னும் கண்டென்ட்டு நிறைய தான் இருக்குது. அதனால் நீங்கள் புக் சோர்ஸு, அதாவது புக் சோர்ஸ்னால் புக்கில் இருக்கிற 6th to 12th வரைக்கும் ஒரு 60-70 லெசன்ஸ் இருக்கும். அந்த லெசன்ஸை படிச்சுட்டினாலே நீங்கள் 75 தாராளமாக 55 கொஷினுக்கு மேலே 50 to 55 கொஷினுக்கு மேலே தாராளமாக புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த புக்கை நீங்கள் படித்தாலே 50லேருந்து 55 கொஷின் எடுத்துடலாம். நம்ம அவுட் சோர்ஸிங் போகிறது இந்த 50 to 55 கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவுட் சோர்ஸிங்க்கு போகலாம். ஓகேங்களா? இப்போது அந்த 50லேருந்து 55 கொஷினுக்கு கவர் பண்ணதுக்கூடிய இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை நான் லைன் பை லைனாக சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. 6th 7th 8th 9th 10th தான் சொல்ல போகிறேன். மொத்தம் 6 யூனிட்டுங்களா, 6 யூனிட்டில் 5 யூனிட் சொல்ல போகிறேன். ஒரு யூனிட் மட்டும் நான் சொல்கிறேன், அதுக்கு 5 கொஷின் சயின்ஸு, அது மட்டும் சொல்கிறேன் தனியாக. இப்போ இருக்கிற 70 கொஷினுக்கு உண்டானதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்க்க போகிறது 6th ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். 6th ஃபஸ்ட் டைமில் சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், இது ரெண்டும் படிச்சுங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் புவியியலில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இந்த பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் ஜியாகிரஃபியில் கவர் ஆகாது, ஃபிசிக்ஸில் கவர் ஆகும். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான், இதையும் படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு பன்முகத்தன்மையின் அறிவோம், சமத்துவம் பெறுதல். இது குடிமையல் பாலிட்டியில் வரும். ஓகேங்களா? பாலிட்டி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான லெசனாக தான் இருக்கும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 யூனிட் தான் இருக்குது. ஓகேங்களா? சிந்துவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான், தென்னிந்திய அரசு, முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமினி, இந்த 7 லெசனை படித்தாலே போதும். நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியில் கேட்குற 5 கொஷினில் 3 to 4 கொஷின்ஸ் இதிலே வந்துடும். மேலும் இருக்கிற கொஷின் தான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் கேட்குற டாப்பிக்லாம் அதில் கவர் ஆகும். அதுவும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்கூல் புக்கிலேருந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம நோக்கம் என்னென்னா 50 to 55 கொஷின் புக்கிலிருந்து சாலிடாக அப்படியே போகிறோம். மிச்சம் இருக்கிறத அவுட் சோர்ஸிங்கோ இல்லை இதில் படிக்கிறதோட புரிதல் மூலயமாவோ அட்டன் பண்ணணும். அதான் ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேங்களா? அடுத்தது 6th செகண்ட் டைமில் குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை. ஓகேங்களா? வளங்கள், ஜியாகிரஃபியில் வளங்கள், குடிமையில் அதாவது பாலிட்டியில் தேசிய சின்னங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம், பொருளியல் ஒரு அறிமுகம். 6th ரொம்ப பேசிக் கண்டென்ட் தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். சொல்லப்போனால் இந்த நியூ லேர்னராக இருந்தீங்கன்னா இந்த 2 டாப்பிக்கை 1 டேலையும், மிச்சம் இருக்கிற டாப்பிக்கெல்லாம் 1 டேலையும் 2 நாளில் இந்த புக்கை 6th செகண்ட் டைமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது 6th தேர்ட் டைமில் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். இது யூனிட் 6ல் கவர் ஆகும். ஓகேங்களா? பேரரசு காலம், குப்தர்கள், வர்தனர்கள். ஓகேங்களா? தென்னிந்திய அரசு,
ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் பேரிடரை புரிந்து கொள்ளுதல், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான லெசன். பேரிடரை புரிந்து கொள்ளுதல் வந்து ரொம்ப ஈஸியான லெசன் தான். இந்த பூகம்பம், சுனாமி அதெல்லாம் வந்து டேட் வைஸ் அதில் இருக்கும். அதெல்லாம் கேட்டால் தான் பிரச்சனை. ஓகேங்களா? இந்த நிலநடுக்கம் அதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எந்த நம்பருக்கு கால் பண்ணோம் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, அதெல்லாம் வந்து ஒரு சிலது பேசிக்காக தான் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டனாலாம் இருக்காது. நீங்கள் ஒன் டைம் படித்தாலே வாசித்து விட்டாலே போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பால்ட்டியில் வந்து மக்களாட்சி, உள்ளாட்சி அமைப்பு, ஊரகம், சாலை பாதுகாப்பு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஒரு டைம் வாட்சி விட்டுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th போயிடலாம். 7th ஃபஸ்ட் டைம். சரி, 7th ஃபஸ்ட் டைம். இதில் வந்து தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், டெல்லி சுல்தான். ஓகேங்களா? மக்கள் தொகையும் குடியிருப்பும், இது வந்து ஜியாகிரஃபியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன் தான். இதில் வந்து சமத்துவம், அரசியல் கட்சிகள், இது ரெண்டும் படிச்சுக்கங்க. பொருளாதாரத்தில் உற்பத்தி. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 11th 12th ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது. 11th 12th தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. 6th to 9th வரைக்கும் ஒன்ஸ் வாட்சி விட்டுக்குங்க. அதில் இம்பார்ட்டண்டானதை வந்து 10th 11th 12th இதெல்லாம் இந்த மூணுத்தையும் நோட்ஸ் எடுக்க சொல்லவே, இந்த 6th-லேருந்து 9th வரைக்கும் இருக்கிற டாப்பிக்கு எதோ எந்தெந்த டாபிக் வருதோ 11th 12th-லேயும் அது வரும். இதில் இல்லாத கண்டென்ட்டு, அதாவது 11th 12th இல்லாத கண்டென்ட்டு வந்து 6th-லேருந்து 9th வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுலேருந்து எடுத்து அந்த நோட்ஸில் எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. 6th to 9th வரைக்கும் படிக்கிறது ஒரு விஷயமே இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 7th செகண்ட் டேர்ம். விஜயநகர பாமனி அரசுகள், முகலாய பேரரசு, மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. ஓகேங்களா? இதில் வளங்கள், சுற்றுலாவும் படிச்சுக்கங்க. இதில் மத்திய அரசு, ஊடகம், ஜனநாயகம் இதையும் படிச்சுங்க. பால்ட்டியில் குடிமையல்ல. 7th தேர்ட் டேர்ம். 7th தேர்ட் டேர்ம். தமிழ்நாட்டில் கட்டிடக்கலையும் கட்டிடக்கலையும். ஓகேங்களா? இது ஒரு டாபிக் படிச்சுங்க. ஜியாகிரஃபியில் பேரிடரை புரிந்து கொள்ளுதல், இதை படிச்சுங்க. குடிமையில் பெண்கள் மேம்பாடு, சந்தை மற்றும் நுகர்வு பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, வரி மற்றும் அதன் முக்கியத்துவம், ஜிஎஸ்டியில் வரி, டேக்ஸ். அடுத்தது 8th. மக்கள் புரட்சி, கிராமமும் சமூக வாழ்க்கை முறையும். ஓகேங்களா? இது வந்து யூனிட் 6 கவர் ஆகும். ஓகேங்களா? இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, இது வந்து யூனிட் 5. இந்தியாவின் கல்வி வளர்ச்சி யூனிட் 5, அதாவது முன்னாடி வந்து யூனிட் 9 இருந்துச்சு, இப்போ யூனிட் 5. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. நெக்ஸ்ட்டு வந்து காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை, பெண்கள் வரதுனால இதை படிச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு புவியியல்ல வந்து இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல், தொழிலகங்கள்,
இந்த 2 டாபிக் மட்டும் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், குடிமையில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, குடிமக்களும் குடியுரிமைகளும், சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும், சாலை பாதுகாப்பு மற்றும் நெறிமுறைகள், பாதுகாப்பு மற்றும் இதெல்லாம் தேவையில்லை, நீதித்துறை. ஓகேங்களா? இந்த 6 லெசன், இந்த 6வது லெசன் மட்டும் இல்லை, மிச்சம் இருக்கிற 6 லெசன். பணம், சேமிப்பு மற்றும் முதலீடு பொருளாதாரத்தில், பொது மற்றும் தனியார் துறைகள். ஓகேங்களா? 8வது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து 9வது பார்ப்போம். 9வதுல வந்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், புரட்சிகளின் காலம், இந்த 2 யூனிட் மட்டும் போதும். ஓகேங்களா? வேறு எதுவும் வந்து இதில் இம்பார்ட்டண்டானது இல்லை. நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் வந்து 10th வந்து ஒரு 7 லெசன் இருக்குது. அந்த 7 லெசன் கவர் பண்ணாலே ஜாகிரஃபியில் வந்து வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை நீங்கள். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி காமிச்சதும் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, எக்கனாமிக்ஸ் எப்படியோ 10th 11th 12th அந்தமாரி ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 10th இருக்கிற 7 லெசன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான லெசன். அந்த 7 லெசன் படித்தாலே போதும். மிச்சம் இருக்கிறதுலாம் வந்து 6th 9th வரைக்கும், அதாவது 9th எதுவுமே இல்லை. 9th படிக்கிற மாதிரி இருந்தால் பேரிடர் மேலாண்மை, இது ஒன்று தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? 6th 8th வரைக்கும்னு வச்சுங்க. 9th தான் எதுவுமே இல்லைன்னு ஆகிப்போச்சே. 6th 8th வரைக்கும் ஒரு 4-5 டாபிக் இருக்குங்களா? அந்த 4-5 டாப்பிக்கில் வளங்கள் பார்த்துருப்போம், தொழிலகங்கள் பார்த்துருப்போம். அந்த 4-5 டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் எடுத்து நீங்கள் 10th எந்தெந்த இது இடத்துல வருதுன்னு பார்த்து எழுதிக்கினீங்கன்னா அந்த 7 லெசனே போதும். அந்த 7 லெசன் பார்த்தாலே தாராளமாக 4 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த இப்போ பார்ப்போம். அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், மனித உரிமைகள், அரசாங்கத்தின் வகைகள், உள்ளாட்சி அமைப்பு. ஓகேங்களா? சாலை பாதுகாப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. இந்த 5 லெசன் மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்தது எக்கனாமிக்ஸில் வந்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பு, இது வந்து எக்கனாமிக்ஸ்லேயும் கவர் ஆகும். முன்னாடி யூனிட் 6 யூனிட் 9 இருந்துச்சு பார்த்தீங்களா, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், அதில் கவர் ஆகும். இந்த தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு, பணம் மற்றும் கடன், தமிழ்நாட்டின் வேளாண்மை, இடப்பெயர்தல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது 10th போய்டும். 10th தாங்க. 10th ஒரு புக்கு படித்தாலே எப்படியும் 10 கொஷின்ஸ் 10 கொஷின் தாராளமாக 10th புக்கில் இருந்து மட்டுமே வரும். ஓகேங்களா? 10th புக்கில் படிக்க வேண்டியது 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதுக்கு நம்ம வந்து புக்கு வீடியோவும் போட்டிருக்கோம், அதாவது புக்கை வச்சு கிளாஸ் வீடியோவும் போட்டிருக்கோம். 100 கொஷின் எடுத்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடர்கால கிளர்ச்சிகள், காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், தேசியம் காந்திய காலகட்டம், தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றம், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான லெசன். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான லெசன், இதெல்லாம் அடிப்படை. இதெல்லாம் படித்தா தான் வந்து
டிஎன்பிசியை இது பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஜியாகிரஃபியில் சொன்னால் பார்த்தீங்களா 7 லெசன் அப்படியே நோட் பண்ணிங்க, இந்த 7 லெசனும். ஓகேங்களா. இந்திய அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு, இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரம், இந்திய வேளாண்மை, இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இயற்கை, தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவு, தமிழ்நாடு மானுடப்பவியல். இந்த 7 லெசனும் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது. இந்த 7 லெசன் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நோட் பண்ணுறத விட பார்த்தாலே மெமரி ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து 11th 12th போகும். சாரி 10th இந்த இது பார்த்துங்க. இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு, அதெல்லாம் வந்து பால்டி. மாநில அரசு, இந்தியாவின் வெளியுறவு, இந்த லெசன்லாம் தேவையில்ல. இந்த 2 லெசனும் வந்து இதில் இந்த 2 லெசன் தேவையில்லைனா இந்த 2 லெசனில் வந்து டீப்பாக படிக்க தேவையில்ல. இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எதனா உள்ளே இருக்குங்களா, எதனா பாக்ஸ் கண்டென்ட் இருக்குதான்னு பார்த்து இந்த 2 லெசனில் மட்டும் அதை நோட் பண்ணிங்க. முக்கியமானது 10th அப்படின்னா இந்த 3 லெசன் தான். ஓகேங்களா. இப்போ வந்து ஹிஸ்ட்ரிக்குன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரஃபி பார்த்தோம். இப்போ பால்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 11th 12th சொல்லப்போனால் 12th ஃபஸ்ட்டு 12th படிக்கணும், அதுக்கப்புறம் 10th படிக்கணும், அப்புறம் 11th படிக்கணும். இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா பால்ட்டியில் 15ல் மிச்சம் இருக்கிற 6th to 9th வந்து ஒரு பால்ட்டியை பொறுத்த வரைக்கும் 6th to 9th வந்து கண்டென்ட் நிறைய தான் இருக்கும். அதையும் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா. பால்ட்டியை பொறுத்த வரைக்கும் 6th to 12th. ஆர்டரை பொறுத்த வரைக்கும் 12th 10th 11th இந்த 3 மட்டும் இந்த நான் சொல்கிற ஆர்டரில் படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். 12th 10th 11th. ஓகேங்களா. மிச்சம் இருக்கிற 6th to 9th வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிச்சிங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா 15 கொஷினில் தாராளமாக 12 கொஷின் இதிலேருந்தே வரும். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா அவுட் சோர்சிங்கின்னு போகிறதா பால்ட்டிக்கு இதை படிங்க. ஃபஸ்ட்டு இதை படிங்க. இதை படிச்சுட்டு அவுட் சோர்சிங் போகிறதா நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அவுட் சோர்சிங்னால் இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத்து, தகவல் அறியும் உரிமை சட்டம்லாம் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிடும். லோக்பால், லோக் ஆயுக்தா, அதுக்கப்புறம் வந்து நிதி ஆணையம், அதெல்லாம் தான் கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் நான் வந்து வீடியோ போடுறேன். அதை எப்படி எங்கேருந்து படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த ஆர்டரில் படிங்க, தாராளமாக 12 கொஷின் போடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஜிடிபி, அதன் ஒரு அறிமுகம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள், அரசாங்கமும் வரிகளும், ரிவர்ஸில் போகிறேன், உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. அடுத்தது 11th பால்ட்டி. பால்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 லெசன் 4 லெசன் தான் இருக்கும். பொது கருத்து மற்றும் கட்சி முறை, தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், உள்ளாட்சி அரசாங்கம், சமூக நீதி, தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி, தமிழகத்தின் சிந்தனை. இது ரெண்டும் வந்து யூனிட் 5ல் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அதில் வந்து இடம்பெறும். ஓகேங்களா. சமூக நீதி அதுவும் அதில் தான் இடம்பெறும். சமூக நீதி வந்து பால்ட்டிலையும் இடம்பெறும், 2த்துலேயும் கேட்பாங்க. ஓகேங்களா. மொத்தம் எத்தனை லெசன் இதில்? 6 லெசன். இந்த 6 லெசன் வந்து 11th பால்ட்டியில். இப்போ நான் சொல்கிறதுலாம் அப்படியே எந்தெந்த புக்குன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து குழம்பும் திருப்பணும் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன் டைம் பார்த்தாலே எழுதி வச்சுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 12th பால்ட்டி. சொன்னல 12th பால்ட்டி வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். பால்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதான் ஃபஸ்ட்டு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நானாக சொன்னேன் 10th போனோம். 10thலேயும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கும்.
நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதா கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 10th படிக்க சொல்ல அதிலிருந்து எடுத்து இதில் கண்டென்ட் எழுதிக்கலாம். இதிலே வந்து ஒரு 70% டேட்டா கவர் ஆகிடும். ஒரு 30% 10th இருக்கும். அதையும் எடுத்து நோட் பண்ணிங்கன்னா 100% ஆகிடும். சட்டமன்றம், நெக்ஸ்ட்டு ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை, அப்படியே அதாவது சிலபஸில் இருக்கிறத அப்படியே கொடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்கள். 12th மட்டும் அப்படி இருக்கும். இந்தியாவின் கூட்டாட்சி, இந்தியாவின் நிர்வாக அமைப்பு, தேச கட்டமைப்பின் சவால்கள். தேச கட்டமைப்பின் சவால்கள் வந்து பால்ட்டியில் கவர் ஆகிறதோட ஐஎன்எம்மில் கொஞ்சம் கவர் ஆகும், யூனிட் 6 கொஞ்சம் கவர் ஆகும். திட்டமிடுதலும் அதன் அரசியலும், வளர்ச்சி அரசியலும். ஓகேங்களா, மொத்தம் 8 லெசன் இருக்குது. இந்த 8 லெசன் வந்து 12th பாலிட்டி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து 11th ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு 11th ஹிஸ்ட்ரி. பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்துவெளி நாகரிகம் வரை. அதாவது இந்த லெசனில் வந்து 11th ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதில் கலந்து இருக்கும். சிந்துவெளி மட்டும் நீங்கள் குறிப்பெடுத்து, சிந்துவெளி மட்டும் மிஞ்சி போனால் ஒரு 6லேருந்து 7 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிந்துவெளி மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், மௌரியருக்கு பின் அரசியல் அமைப்பும் சமூகமும், குப்தர்கள், தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி, அரேபியர்கள் மற்றும் துருக்கியர்கள் வருகை. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் இம்பார்ட்டண்டானதை நோட் பண்ணிக்கங்க. பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், பாமனி விஜயநகர அரசு, பண்பாட்டு ஒரு அறிமுகம், இந்தியாவில் பக்தி இயக்கம். பக்தி இயக்கம் கூட அவ்வளோ தேவையில்லை. பக்தி இயக்கம், முகலாய பேரரசு, மராத்தியர்கள், ஆங்கில ஆட்சியின் விளைவுகள், ஆங்கில ஆட்சிக்கு தொடர்புகால எதிர்ப்புகள், நவீனத்தை நோக்கி. இந்த 3 லெசனும் வந்து ஐஎன்எம்லேயும் கவர் ஆகும், யூனிட் 6லேயும் கவர் ஆகும். ஓகேங்களா. ஆங்கிலத்துக்கு எதிரான தொடக்க கால புலியத்தேவர், கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், அதெல்லாம் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகளில் வரும். ஓகேங்களா. நவீனத்தை நோக்கி நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நவீனத்தை நோக்கி எப்படி முன்னெடுத்து வச்சாங்க அப்படின்றது வந்து ஐஎன்எம்மில் கவர் ஆகும். ஓகேங்களா. அது நெக்ஸ்ட்டு வந்து 12th ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். இதிலே பாருங்கள், 11th ஹிஸ்ட்ரியிலே ஹிஸ்ட்ரின்ற ஒரு டாபிக் வந்து கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 12th ஹிஸ்ட்ரி. இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், விடுதலை போராட்டத்தில் இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். இது வராது, இது வேணாம். ஓகேங்களா. காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒருங்கிணைத்தல், ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்கள், புரட்சிகர தேசியவாதம். இந்த ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் புரட்சிகர தேசியவாதத்திலிருந்து கொஷின் கேட்டபடியே இருக்கிறாங்க. புரட்சிகர தேசியவாதம். ஓகேங்களா. புரட்சிகர தேசியவாதம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டானது. யார் எங்கே குண்டு போட்டா, யார் எப்போ எதில் தூக்கு போட்டாங்க, அது வந்து தூக்கில் போட்ட டேட்டும் இம்பார்ட்டன்ட், எங்கே குண்டு போட்டாங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஒரு புரட்சிகரமாக செய்யறத வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகேங்களா. தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம், இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம், காலனியத்துக்கு பிந்திய இந்தியாவில் மறுகட்டமைப்பு. ஓகேங்களா. அவ்வளோதான் மொத்தத்தின் டாப்பிக்கு. இந்த 3வது டாப்பிக்கை தவிர்த்து 1 2 7 டாபிக். இந்த 7 டாபிக் படித்தாலே நீங்கள் ஐஎன்எம் படித்த மாதிரி. ஓகேங்களா. இந்த 7 டாபிக் தாங்க ஐஎன்எம். இந்த 7 டாபிக் படித்தாலே ஐஎன்எம் ஓவர். 10th வந்து ஒரு லெசனோ 2 லெசன் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து 9 லெசன் படித்தாலே ஐஎன்எம் ஓவர். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் 12th தான். 12th ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்.
நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரமும் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், ஊரக பொருளாதாரம், ஊரக பொருளாதாரத்துலேருந்து கொஷின் இல்லாத இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? தமிழ்நாட்டு பொருளாதாரம், அவ்வளோதான். மொத்தம் வந்து இதில் வந்து 5 யூனிட். 11th எக்கனாமிக்ஸில், 12th எக்கனாமிக்ஸில் வந்து பேரியல் பொருளாதாரம், நாட்டு வருமானம், இது ரெண்டும் ஓரளவுக்கு படிச்சுங்க. பேரியல் பொருளாதாரம் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, நாட்டு வருமானம். ஓகேங்களா? நேஷ்னல் இன்கம். நெக்ஸ்ட்டு பணவியல் பொருளாதாரம், வங்கியல், நிதி பொருளாதாரம், பொருளாதார திட்டமிடலும், மேம்பாடும் திட்டமிடலும், இந்த டாபிக்லாம் படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எத்திக்ஸ். இப்போது நம்ம எதில் வந்து மிஸ் பண்ணமோ அதெல்லாம் வந்து எத்திக்ஸில் வந்து ஒரு சிலதை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் எத்திக்ஸும் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? அறவியலும் படித்து தான் ஆகணும். சிந்துவெளி நாகரிகம் வந்து நம்ம 6th பார்த்தோம், 9th பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் வருது பாருங்கள், எத்திக்ஸில் வந்து சிந்துவெளி நாகரிகம். எதனா ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆகிருக்கும், 6th 9th மிஸ் ஆகிருக்கும். அந்த பாயிண்ட் வந்து இதில் வந்திருக்கும். நம்ம இதை படிக்காத போயிட்டு மிஸ் பண்ணிட்டு வந்துடும் அந்த ஒரு கொஷினால். ஓகேங்களா? சிந்துவெளி நாகரிகம், தமிழர் கலைகள், இது வந்து தமிழை பற்றி இருக்கிறதுனால கலைகள் வந்து படித்து தான் ஆகணும். உள்ளே படித்து பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நான் இதுக்கெல்லாம் வீடியோ போடுறேன் சொன்னதுக்கெலாம். ஓகேங்களா? இது ரெண்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிங்க. இன்னும் மெயின்ஸ்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா இந்த திருவிழாக்கள், தொல்குடி விழுமியங்கள், இந்த தொல்குடி விழுமியங்கள்லாம் வந்து யூனிட் 6 கவர் ஆகும். ஆனால் ரொம்ப லென்த்து டாப்பிக்காக இருக்கும். படிக்கிறதுனா படிச்சிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது தான் இதெல்லாம். அடுத்தது இப்போ இதெல்லாம் நம்ம படிக்க போகிறது தமிழர் கலைகள், சிந்துவெளி நாகரிகங்கள். அடுத்தது 12th எத்திக்ஸ். 12th எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது ஒரு 2 டாபிக். இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த 2 டாப்பிக்கும் வந்து ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது. நான் ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த 7 யூனிட் படித்தா, அதாவது இந்த சிந்துவெளி, குப்தர்கள் அதெல்லாம் படித்தா வந்து ஒரு 3 to 4 கொஷின் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இதுவும் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஷுவராக இதுலேருந்து கேட்டாங்கன்னா 5 கொஷின் கன்ஃபார்ம். இதில் சிலபஸில் இருக்குது, அப்படியே இருக்குது பாருங்கள். இந்தியாவின் பண்பாட்டு இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, அப்படியே சிலபஸில் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன டாபிக் வந்து மிஞ்சி போனால் ஒரு 50 to 60 டாபிக் தான் இருக்கும். இந்த 50 to 60 டாபிக் படித்தாலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி 55 கொஷின் நீங்கள் நல்லா டீப்பாக ப்ரீஃபாக இதிலே படிச்சிங்கன்னா 50 to 55 கொஷின் தாராளமாக வந்து இந்த புக்கில் இருந்தே போடலாம். ஓகேங்களா? போன டைம் கேட்ட மாதிரி கேட்பாங்க அப்படின்ட்டு பயப்படாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கவர் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு இதை கவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 50 to 55 கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 50 to 55 படித்ததை வச்சே மிச்சம் இருக்கிறத நம்ம போடலாம். எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனா பாலிட்டி கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதான் சொன்னேன்ல, பாலிட்டியில் வந்து லோக்பால், லோகாயுக்தா, அதாவது இந்திய அரசியலமைப்பை பற்றி ஒரு பேசிக்கான நாலேஜ், அதெல்லாம் வந்து பாலிட்டியில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரிலாம் இந்த புக்ஸே போதும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வெளியே போகவே தேவையில்லை. ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் வெளியே போக தேவையில்லை. ஓகேங்களா? வேறு என்ன இருக்குது? யூனிட் 6. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் இந்த புக்கிலிருந்து படித்தா ஒரு 12 to 15 கொஷின் தாராளமாக போடலாம். ஒரு அவுட் சோர்சிங், இந்த பெண்களின் பங்கு வந்து புக்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம அவுட் சோர்சிங் போய் தான் ஆகணும்.
அதாவது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், நான் புக்கில் இருக்கிறத வந்து கவர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸு இந்த புக்கே ஓவர். வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். சயின்ஸுக்கு மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சயின்ஸில் வந்து இம்பார்ட்டன்னா வந்து 9th 10th படித்தாலே போதும். இருந்தாலும் போடுறேன் நான். இம்பார்ட்டன்ட் எது பார்த்து 6th-லேருந்து 10th வரைக்கும் நான் இம்பார்ட்டண்ட்டாக போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் மேலும் வந்து நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.